தமிழகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி இன்று நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் பல்வேறு கட்சிகளிலிருந்தும் இயக்கங்களிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாமல் இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியாக தமிழர்களை வஞ்சித்து வருகிறது. அதை நடத்த வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை, குறிப்பாக தமிழகத்திலே சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தமிழ் சமூகங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணிலே போராடி கொண்டு இருக்கிறது என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சிதான். இந்த பாட்டாளி மக்கள் கட்சிதான் தொடர்ச்சியாக தமிழகத்திலே சமூக நீதி சமத்துவத்தை வலியுறுத்தி தொடர்ந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். எண்ணிக்கையின் அடிப்படையிலே தொடர்ந்து இந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு கல்வியிலே இடம்பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. இந்த திமுக அரசு தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் மத்திய அரசின் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொண்டிருக்கிறது. போன சட்டமன்ற தேர்தலிலே கூட தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்போம் நடத்துவோம் என்று சொன்ன இந்த திராவிட மாடல் அரசு இப்பொழுது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டாம் என்றால் இந்த திராவிட மாடல் அரசை தூக்கி எறிய வேண்டும். அப்பொழுதுதான் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதை சொல்லி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் சமூக நீதி போராட்டத்திலே கொங்கு மக்கள் முன்னணி தொடர்ந்து கலந்து கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.